அரண் வலியுறுத்தல். அதாவது பாயிரவியலிலே கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல். இன்றைக்கு அரண் வலியுறுத்தல் பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் முக்கியமான விஷயம் சார். நம்ம பொழுதுபோக்காக பார்க்குற விஷயமே கிடையாது. தயவுசெய்து உலக மாணவர்கள், ஒட்டுமொத்த சமுதாய மக்கள், நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், எதற்காக இன்பப்படுகிறோம், அத்தனை விஷயங்களும் ஒரு சராசரி மனிதனுக்குள்ள விஷயங்களை வள்ளுவ பெருமான் கூறியிருக்கிறார். அதன் தொகுப்புரையைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது ஜாதகமோ ஜோசியமோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் வரும்போது இந்த மாதிரி செய்திகளை கேட்டால் உங்களுக்கு துன்பம் கொஞ்சம் விலகும். ஆண்டவன் படைப்பிலே நமக்கு நிறைய துன்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை அடுத்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அந்த துன்பம் குறையும். அதே மாதிரி நிறைய இன்பம், நிறைய சந்தோஷமான விஷயங்கள்னு வச்சுங்களேன், அதை அடுத்தவன்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த இன்பம் இன்னும் மேலும் அதிகரிக்கும். துன்பங்களை சொன்னால் துன்பங்கள் குறையும். எனக்குள்ள கஷ்டத்தை அடுத்தவன்கிட்ட நண்பர்கிட்ட யார்கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் துன்பங்கள் கொஞ்சம் குறையும். இன்பத்தை அடுத்தவன்கிட்ட சொன்னால் இன்பம் கொஞ்சம் பெருகும். இது கடவுளுடைய அமைப்பு மனிதனுக்கு. இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பமா, இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டீங்கன்னா, இவன் சொன்னது கரெக்டு, இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இதுதான் சத்தியமான உண்மை என்பது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதனால தான் நான் மல்லு கட்டி இதை பல வீடியோவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் திருக்குறளை படித்து 1330 குறளையும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அறத்துப்பால், அறம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, இதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். 400 குறள் இருக்கும். அல்லது இந்த உரைப்பாயிரம் 4 அதிகாரம் இருக்குது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண். இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களில் 100% தெரிஞ்சுக்கூடும். அதுக்கு பிறகு குறளில் வர விளக்கமெல்லாம் அரசியல் பொருட்பாலில் நிறைய விளக்கம் சொல்லியிருப்பார். காமத்துப்பாலெலாம் அது தேவையானவர்கள் படித்து கொள்ளலாம். வாழ்க்கையில் அடிப்படையிலே இந்த 4 அதிகாரமும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் பாயிரவியல் அப்படின்னு வைத்தார். பாயிரவியல் என்றால் முன்னுரை, தொகுப்புரை என்று சொல்கிறோமே, இதனுடைய அடிப்படை விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இதெல்லாம் சொன்னார் அவர். இப்போ இன்றைக்கி அரண் வலியுறுத்தல். அரண் வேறு, அறம் வேறு. அறம் என்பது பாதுகாப்பது, அறம் என்பது தர்மம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி அரண் வலியுறுத்தல் தான் வள்ளுவர் குறள். ஆனால் ஒன்று தொடர்புடையதால் அது ஆகுபெயர் தமிழர் சார்ந்த விஷயத்துக்கு வந்தால் இப்போ அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை 4வது அதிகாரமாக வைக்கிறார். அதாவது பாயிரவியலிலே 4 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்துக்குள்ள தலைப்பின் விளக்கம் தான் நான் சொல்கிறேன். குறளுக்குள்ளேயே போகல. அதுக்குள்ளே போகிறோன்னா மிகப்பெரிய விஷயம். போகும், இருக்கிற வரைக்கும் போய்கொண்டே இருக்காங்க. அரண் வலியுறுத்தல், அதாவது ஒரு விஷயத்தை நாம் அடுத்தவங்க சொல்லும்போது அதனுடைய நன்மைகளையும் சொல்ல வேண்டும், தீய வகைகளையும் சொல்ல வேண்டும். இப்போ இந்த செயலை செஞ்சால் 10 கோடி ரூபா உனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையை சொல்லும். இந்த செயலை செஞ்சால் 10 கோடி ரூபா பணம் வரும், அதனால் நீ 1000 தொண்டனை அணிவிப்ப அப்படின்னு சொன்னால் எதோ யோசனை பண்ணுவான். 2 உதாரணத்தையும் சொன்னாதான் அது உண்மையான ஞானியின் திருக்குறளாகும். இப்போ கேனர் இருக்கார், நீ ஊரடித்து உலையில் அடித்து கொள்ளை அடித்து கோடிக்கணக்கில் சம்பாதி, பிற்காலத்தில் உனக்கு 70 வயசு 65 வயசு மேலே இருக்கும். சாகுற காலத்தில் திகார் ஜெயத்தை போய் உட்காந்து அடுத்தவன் பேசுகிறதுக்கு கூட வழி இல்லை. இப்போ அது பாருங்கள், இத்தனை வருஷம் கழிச்சு ராஜா ஸ்பெக்ட்ரம்பூலம் ராஜா ஒரு பேட்டி, அதை எவனா பாருங்கள், கிரிமினல் மைண்டு உள்ளோம் ரெக்கார்ட் பண்ணி இப்போ போட்டிருக்காங்க எலெக்ஷன். புரியுங்களா? இதன் தீய உழவு, தீய சக்தி என்ன நடக்குன்னே தெரியாது. பட் இப்போ நான் சொல்கிறது புரியுங்களா?
நாம் செய்கிற பாவம் அனைத்துமே கணக்கில் எழுதப்படும். சித்ராவுத்தான் எழுதி வச்சிருக்கோம். இந்த பாவ கணக்கு நம் இணையினால தீரும். சார் எலெக்ஷன் டைம் அதுக்குள்ள மேலே அடிச்சுட்டு வந்துட்டாலும் அறல் வலியுறுத்தல் என்றால் என்ன விளக்கம் முடியலை. இந்த சவுண்டு என்ன பாதிக்குது. நாளைக்கு பேசுவோம் மீண்டும். நன்றி, வணக்கம் மாணவர்களே.